Hi cuties, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு yellow சுடிதார்ல தான் நம்ம embroidering பண்ணி எடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரியே வந்துட்டு நான் சோக் யூஸ் பண்ணி இங்கே ஏற்கனவே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு சுடிதாரோட நெக்கோட சென்டரில் இருந்து கீழே அந்த லைன் வர 9 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நான் ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடில் பார்த்துட்டேன்னா நான் டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி 1 2 3 சர்க்கிள் ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வந்துட்டு 2 சர்க்கிளும் ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட டிஸ்டன்ஸ் எப்படின்னா, இந்த ஒரு கார்னர்லேருந்து சர்க்கிளுக்கு வந்துட்டு நான் 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு சர்க்கிள் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்லேருந்து நெக்ஸ்ட் சர்க்கிளுக்கும் வந்துட்டு 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் இந்த மாதிரி எல்லா சர்க்கிள்ஸும் நான் இப்படி தான் ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சர்க்கிள்ஸில் வந்துட்டு நான் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி எல்லோவில் வந்துட்டு ஒயிட் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஒரு எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டில் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் வர்ற மாதிரி எம்ப்ராய்டிங் த்ரெட்டும் நான் வந்துட்டு சர்க்கிளில் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த சர்க்கிள் வந்துட்டு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்துட்டு ஒயிட்டில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சர்க்கிளோட அவுட்டர் கார்னரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இருந்து நீடில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீடில் வந்துட்டு இந்த த்ரெட்டால் இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றி அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து த்ரெட் எடுத்தோன்னா அதோட கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அப்போ இந்த சைடில் வந்துட்டு நான் இந்த ஒரு கையில் வந்துட்டு த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கீழே மெதுவாக இழுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு சின்னதாக கேப் விட்டு நமக்கு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா சர்க்கிளும் வந்துட்டு நான் சென்டரில் வந்துட்டு லைட்டாக கேப்பு விட்டு நான் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நோட் கொடுத்து எல்லாதும் ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்துட்டேன்னா இந்த சைடில் வந்துட்டு இந்த 3 சர்க்கிள் வந்துட்டு அண்ட் இந்த ஒரு சர்க்கிளும் வந்துட்டு நான் ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கிற த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இங்கே வேவு மாதிரி நான் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பார்டர் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நான் இது ஃபுல்லாக வந்துட்டு பென்னால் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த வேவு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கார்னர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே இருந்து நீடல் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீடல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3-4 சுகர் பீட்ஸ் வந்துட்டு நீடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பார்த்து ஸோ எவ்வளோ வருதோ அங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிட்டே வந்துட்டு திரும்பி நமக்கு வந்துட்டு நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண மாதிரியே வந்துட்டு நம்ம நீடில் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு ஒரு 3 பீட்ஸு இல்லைன்னா ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கீழே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி அந்த வேவ்ஸு மட்டும் வந்துட்டு ஒயிட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு நமக்கு லீவ்ஸ் வந்துட்டு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு வந்துட்டு லீவ்ஸோட சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே இருந்து நமக்கு வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டு
நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஞ்ச் நோட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றி இந்த மேலே இருக்கிற சைடில் வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் வந்துட்டு நமக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த வேவ்ஸும் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா லீவ்ஸும் அண்ட் அந்த பிரான்ச்சஸும் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் அண்ட் சில்வர் ஷேட் வர்ற மாதிரியான கட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இப்போது இந்த ஒரு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணலான்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி டாட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கட் பீட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம்.
மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த கேப் ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.